வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஆடியோ வெப் சினிமா. நான் எழுதின கதைக்கு மேட்சாரா மாதிரி சில சூப்பர் ஹிட் தமிழ் படங்கள்ல இருந்து சூப்பர் சீன்ஸை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்தியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஷார்ட்டா ஐசின்னு சொல்லுவாங்க. மாலை நேரம், கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஐசிஇக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்ல தான் அன்னை இன்ஜினியரிங் காலேஜ், ஷார்ட்டா ஏஇசி. ஏஇசியில இருந்து நிறைய பசங்க கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்காங்க. காலேஜோட மூலையில ஒரு ஆட்டோமொபைல் லேப் இருக்கு. அந்த லேப் உள்ள ஒரு 10 பசங்க இருக்காங்க. எல்லாரும் ஏஇசி பசங்க. அதுல ஒருத்தன் பேரு பரத். அவன்தான் அந்த கேங்கோட லீடர். அவங்க பூஜா, பிரீத்தின்னு 2 பொண்ணுங்களை கடத்தி வச்சு இருக்காங்க. அவங்களும் ஏஇசி காலேஜ். நான் காலேஜில் ட்ரக்ஸ் விற்கிற விஷயத்த பிரின்சி கிட்ட நீதானே போட்டு கொடுத்த, பதிலுக்கு நான் ஏதாவது செய்வேனா அப்படின்னு வர பூஜா கிட்ட சொல்றான். ஜீவா பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜீவா லேபுக்கு வந்துட்டான். ஜீவா இந்த கதையோட ஹீரோ, பூஜா இந்த கதையோட ஹீரோயின். இவங்க 2 பேரோட முதல் சந்திப்பு இப்படிதான் ஆரம்பிக்குது. பூஜா அப்பா விஸ்வநாதன் ECR டு பாண்டி ஹைவேஸ் ப்ராஜெக்டோட டெண்டரை விஸ்வா கம்பெனி வின் பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்டோட வேல்யூ 500 crores. அந்த வெற்றியை கொண்டாட விஸ்வநாதன் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. பூஜா ஜீவாக்கு ப்ரப்போஸ் பண்ற பிளான்ல இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் அவன் வந்து நின்னான். அதனால அவன்தான் அவளோட ஆளுன்னு முடிவு பண்ணிட்டான். இத பாரு வாசு, உன்னை பத்தி நான் எங்க வீட்ல மூச்சு கூட விடாம வந்திருக்கேன். இதெல்லாம் உனக்கு அனாவசியம். எனக்கு உன்னை விட்டு ஏண்டா வந்தோன்னு இருக்கு. கேட்காமல எல்லாம் கிடைக்கிற ஃபேமிலி தானா? இப்போ உன்னே கேட்கிறேன் வாசு. இது பார் பெரும் திர. இதுல நான் படமே பார்த்தது இல்ல. அதுக்கும் இதுக்கும் எல்லாமே சென்டிமெண்டல் பேத்தல். மனசு விட்டு 2 பேர் பேசிக்கிட்டாலும் சரி, 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டாலும் சரி, எதையுமே சரிப்படுத்தலாம். உனக்கு எல்லாமா நான் இருக்கேன் வாசு. எனக்கு ஒருத்தர் வேணும். தூங்குறவங்களை இனிமே எழுப்பாத. போ போடி. ஆனா நீ நிஜமா தூங்கல வாசு. தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. நடிக்கிறவங்களை எழுப்புறது கஷ்டம் தான், எனக்கும் தெரியும். ஆனா எழுப்புறதை நிறுத்த மாட்டேன். கதிர் ஜீவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். மச்சி, உனக்கு பூஜாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் பூஜாவை அவாய்ட் பண்ற? அவ ஸ்டேட்டஸ் என்ன? அவ அப்பா எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியும்ல. என்ன கட்டிட்டு பூஜா கஷ்டப்படணுமான்னு ஜீவா கேட்கறான். சரி, இப்ப என்ன பண்ண போற? பூஜாவை பார்த்து பேச போறேன்னு ஜீவா சொல்றான். ஏஇசி காலேஜ். பூஜாவும் பிரீத்தியும் லஞ்ச் பிரேக்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வரான். உன்னை பார்க்க ஜீவா வந்திருக்கான் அப்படின்னு கதிர் பூஜா கிட்ட சொல்ல அவளுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. பூஜா ஜீவாவை போய் பார்க்கறா. நீ மாறவே மாட்டியா? நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப நான் என்ன பண்ண? உன்னை காதலிக்கணுமா இல்ல மறந்துட்டுமா? மறந்துரு.
நான் எப்போ உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி உன்னை மறக்க முடியும்? ஆனா நீ மட்டும் ஸ்ருதி, உனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ தான் பூஜா தப்பு பண்ணிட்டு இருக்கிற. என்னை காதலிக்கிற தப்பு. இது வரைக்கும் யாரும் எனக்காக அழுததில்ல. நீ அழறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அழமாட்டேன். ஐசி காலேஜ். ஜீவா கதிரோட வெளியே நின்று பேசிட்டு இருக்கான். பூஜா ஜீவாவை பார்க்க வரா. அவ ஜீவாவை தேட ஆரம்பிக்கிறா. தூரத்திலேயே ஜீவா பூஜாவை போய் பார்த்துடுறான். உடனே அவன் முகம் மாறுது. சொல்லு. எங்க இருக்க? வடபழனி போஸ்ட் ஆபீஸ்ல. இல்ல, நீ இங்கதான் இருக்க. நீ பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இல்லையே. மறுபடியும் போய் சொல்ற. நான் போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏன் என்ன ஏமாத்துற? நீ இங்கதான் இருக்க. My love is true. மறுநாள் பூஜா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணி இருக்கா. ஜீவா, நீ என்னை அவாய்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுது. ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்னை மீட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மெசேஜ் முடியுது. ஃப்ரைடே ஈவினிங் மீட் பண்ணலான்னு பூஜாக்கு மெசேஜ் பண்ணுறான். மாலை நேரம். பூஜா ஒரு ரோட்டோர பானிபூரி கடையில் இருக்கா. ஜீவா அங்கே வந்து அவளை மீட் பண்ணுறான். பூஜா இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர். அண்ணா, உங்கள் 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கவா அப்படின்னு பூஜா கடைக்காரரை பார்த்து கேட்குறா. கடைக்காரரும் அவர் ஒய்ஃபும் கொஞ்சம் தயங்குறாங்க. அண்ணா ப்ளீஸ் நான் பூஜா கேட்குறா. இப்போ கடைக்கார் அந்த அம்மாவை பார்க்க அவங்க கடைக்காரரை தூக்கிட்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு 2 காலுமே இல்லை. ஜீவா அதை பார்த்து ஷாக் ஆறான். அந்த அம்மாவும் அவர் பக்கத்துல உட்கார்றாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போஸ் தர பூஜா ஒரு போட்டோ எடுக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. அந்த பானிபூரி கடைக்காரருக்கு 5 வருஷம் முன்னாடி ஆக்சிடென்ட்ல 2 காலுமே போயிடுச்சு. அவருக்கு கால் போனாலும் சோர்ந்து போகாம 2 பேரும் சந்தோஷமா வாழறாங்க அப்படின்னு பூஜா அவ எடுத்த போட்டோவை ஜீவாக்கு காட்டி, பாரு எப்படி 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையான அன்பை மட்டும்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் ஜீவா அப்படின்னு அவ சொல்றா. ஜீவா பதில் எதுவும் சொல்லாம லேசா தலை அசைச்சிட்டு இறங்கி போறான். பூஜா வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அம்மா, நான் பானிபூரி கடைக்கார் பேசுகிறேம்மா. நேற்று கடை கட்டும் போது ஒரு பர்ஸ் கீழே கிடந்துச்சும்மா. அதில் நேற்று உங்கள் கூட வந்த தம்பியோட ஃபோட்டோ. அதாம்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ வந்து பர்ஸை வாங்கிக்கிறியாம்மா? ஏதோ வரேன் நான். பூஜா அவசரமாக சாப்பிட்டு கிளம்புறா. அங்கே போனால் கடைக்கார் இல்லை. ஜீவா இங்கே வரான். இப்ப தூக்கம் கலைஞ்சிருச்சா? நான் எங்கம்மா தூங்குனேன்? மோனா, ஆ? நீ ஆ. நீ என்னை எழுப்புனதுல இருந்து எனக்கு தூக்கமே வருதில்ல. ஜோ, நான் சொன்னேனே வாசு. வாசு.
ரொம்ப சந்தோஷமானம்மா. இப்ப கதிர் பிரீத்தி கடை பின்னாடி இருந்து வராங்க. ஓ, நீங்களும் சேர்ந்துதான் இந்த டிராமாவை பண்ணீங்களான்னு பூஜா கேட்கறா. கதிரும் பிரீத்தியும் சிரிச்சுக்கிட்டே சரி நீங்க பேசிட்டு வாங்கன்னு கிளம்புறாங்க. இப்ப ஜீவா பூஜா பக்கத்துல இருக்கிற பார்க்ல இருக்காங்க. அந்த கடைக்கார அண்ணாவும் அக்காவும் தான் நம்மளை சேர்த்து வச்சாங்க. நான் அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்னு பூஜா அவங்களுக்கு கால் பண்ண மொபைலை எடுக்கிறா. இப்ப வேணாம் பூஜா, சாயங்காலம் கடைக்கு போய் நேர்லயே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஜீவா சொல்ல, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு பூஜா சொல்றா. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.